ஹாய், இன்னைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காசி சொப்பு பொரியல். நாங்கள் சும்மா பொரியல் பண்ண போகிறது இல்லைங்க, இதில் எக் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனால் காசி சொப்பில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த இரும்பலுக்கு, சளிக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். நேற்று பண்ணவே முடியலங்க, அதனால தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வராங்க காசி சொப்பை. எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா பொரியல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் கசம்போ இல்லைங்களா, அதனால் எனக்கு ஐயோ அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டியா, இது பண்ணுவியா, சாப்பிட முடியாதேன்னு ஓடுவேன். ஆனால் இப்போ பாருங்கள், பெரியவங்க ஆகிட்டோம். இப்போ இது தேடினாலும் கிடைக்கிறது இல்லை காசி சோப்பு. இது வேணும்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த பெங்களூரில் இந்த வெஜிடபிள் விற்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லிடணும். அவங்களுக்கு சொன்னாதாங்க அப்புறமா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா தேடி தேடி நானே டயர்டாகிடுவேன். வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணும், ஆனால் கிடைக்காது. காசி சொப்பா எடுத்துகிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நான் நேற்று எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக வாடி போச்சு. ஆனாலும் பரவாயில்ல, செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த காசி சொப்பு என்னென்னா ரொம்ப நாள் வைக்கக்கூடாதுங்க. வச்சிங்கன்னா ரொம்ப கசப்பு வந்துடும், சாப்பிட முடியாது. இதில் பாருங்களேன், இந்த கொட்டை கொட்டையாக இருக்கும்ல, இதெல்லாம் போட்டு தான் பொரியல் பண்ணுறது. ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, நேற்றுலேருந்து பெங்களூரில் ரொம்ப மழை வந்துட்டு இருக்குது. மழை வர்றதுனால சில்லுன்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி செம்மையாக இது செஞ்சு ஒரு பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. யாரும் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் பண்ணுறதே பெரிய விஷயம். வில்லேஜ் சைடில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது குழம்பு கூட பண்ணுவாங்கங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பிளாக்காக இருக்குதுங்களே, இந்த கொட்டையை நாங்கள் சின்னதில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்வீட்டாக நல்லா இருக்கும் எல்லாம். இது சாப்பிட்றதுக்காகவே இந்த கீரை எடுத்துகிட்டு இருந்தப்போ, கீரை போட்டு சாப்பிட்றதுக்கு கசக்கும், இது சாப்பிட்றதுக்கு இனிக்கும் இல்லை, கிடுகிடுன்னு ஓடி போய் அப்படியே அது தேடுவோம், அந்த கீரைக்குள்ளே தேடி சாப்பிடுவாங்க. சரி, கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது பொரியல் பண்ணுறது காட்டுறேங்க. வாங்க கீரை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போவே முதல்ல சொன்ன மாதிரி கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டுக்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் கர்நாடகாவில் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சோண்டு, அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு தான் கடுகு சேர்த்துக்கணும். லைட்டாக, தேவையில்லை, கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, கடுகு நல்லா காயட்டும். கடங்கு எட்டு நான் தமிழ் பேசுகிறது எல்லாருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்ன பண்ணுறது? கடுகு வெந்துருச்சு. கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்ட உடனே கொஞ்சோண்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரையாகட்டும். என்னோட குக்கிங் ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டுங்க. இது எந்த ஷிப்பால் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குக்கிங்கை தான் நான் செய்ய போகிறேன், பாருங்கள். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஏன்னா கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கிறது தான் ஒரு 20 மினிட்ஸ் வேலை. இதெல்லாம் 5 மினிட்ஸ், அவ்வளோதான். இது வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு, வெங்காயம் மெயின் மேட்டர், நல்லா வதங்கணும். வதங்கிட்டோம். ஏன்னா சம்மர் முடிய போடுங்க, முடிஞ்சு இந்த மழை ஸ்டார்ட் ஆகிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. என்னென்னா, என்னோட ஒரு புதிய சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவில் அதை நான் ரிவீல் பண்ணுறேன். நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். எனக்கு தமிழ் தெரிலனாலும் வர்ற அளவுக்கு தான் நான் தமிழ் பேசுகிறேன். ஆனால் கொஞ்சம் கன்னடா வந்துடுது. முதல்ல கீரைன்றதுக்கு சொப்புன்னு சொல்லிட்டேன். கன்னடாவில் கீரை சொல்கிறதுக்கு சொப்பு சொல்லுவாங்க. அது வந்துடுச்சு வாயில். இதான் வதங்கிடுச்சுங்க. அடுத்தது இதுக்கு தேவையான பொருளே 3 நாள் தாங்க. வெங்காயம், பூண்டு, கடுகு, கீரை, கொஞ்சோண்டு
மஞ்சள் தூள் லைட்டாக தான் போடணும். அப்புறமா என்ன சொல்லுவாங்க, மிளகாத்தூள். பரவாயில்ல, எனக்கு கீரை போட போகிறல, இதை போட்டு நல்லா வதக்கணும். இவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். இது லைட்டாக வதங்கிருச்சா, வதங்கத உடனே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் கீரையை போடணும். அவ்வளோதான், முடிஞ்சு விட்டது. கடைசியில் தான், கடைசி மீன்ஸ் இப்போ தான் உப்பு கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். உப்பு போடாமலே குழம்பு சோறு இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படிதான் கீரை கூட பண்ண முடியாது. கீரை போட்டாச்சு. லைட்டாக மேலே உப்பையும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, தேவையான அப்புறமா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கடுக்க வேண்டாம், அதே வந்துடும். 2 மினிட்ஸ் இருங்க, அதே குக்காய் டவுனில் போயிடும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நாங்கள் ஒரு வாட்டி கிளறலாம். ஏன்னா ஆனியன் எல்லாம் கீழே இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மேலே வரணும். என்னோடய சமையல் கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஏன்னா நான் பெரிய ஷெஃப் இல்லைங்களா, அதனால். அப்புறமா இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம், அதுலேயே தண்ணி விட்டுக்கும். பெங்களூர்லலாம் இவ்வளோ வெயில் நான் பொறுத்தது பார்க்கலங்க, இப்போ தான். சரி, ஓகே, நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, அழகா அதை மூடி வச்சிடணும். டம்முன்னு சவுண்ட் கிடச்சா சேர்த்து கடிச்சிக்கிச்சு. இது மூடி வச்சிடணும் 5 நிமிஷம். ஒரு வாட்டி கிளறினாங்க, கிளறி விட்டுருணும். சூடாக இருக்குது. அந்த மூடி அங்கே வச்சுட்டு பாருங்க, அதே தண்ணி விட்டுக்குச்சு. போடும்போது எவ்வளோ இருந்தது, ஆட்டை கூட முடியுறது அவ்வளோ இருந்தது. இங்கே இவ்வளோ ஃபுல்லாக ரொப்பிட்டு இருந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ ஆயிடுச்சு. இன்னும் குக்கிங் ஆக ஆக அதெல்லாம் சுருங்கும். இவ்வளோன்னு தான் கீரை கடிக்கும். நீங்கள் 2 கட்டு போட்டாலும் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் வதங்கணும். இது வந்து 10% தான் வதங்கிருக்கு. ஒரு வாட்டி நல்லா இப்படி பண்ணிவிட்டு அதுலேயே தண்ணி விட்டுக்கும். தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. தண்ணி போட்டால் டேஸ்ட்டு போயிடும். ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் டம்மன் சவுண்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இது நம்ம வெஜ் கீரை. இதை நாங்கள் எப்படி நான்வெஜ் பண்ண போகிறோம்ன்றது தான் ஹைலைட். சரிங்களா? பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கீரை. இதுக்கு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதை எப்படி நான்வெஜ் பண்ணுறதுன்னு காட்டுருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு. சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சரி, இதை எப்படி நான்வெஜ் பண்ணுறதுன்னு காட்டுறவாங்க. எப்படி நான்வெஜ் கீரை பண்ண போகிறேன்னா, இந்த கடாயில் நாங்கள் செஞ்சு வச்சுள்ள கீரை அதில் கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் நான்வெஜ் கீரை சாப்பிட்றதில்ல, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் கொஞ்சம் இந்த கீரையை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு அடுத்தது இதில் வந்து இந்த முட்டையை ஆட் பண்ணிட்டா நம்மளோட நான்வெஜ் கீரை ரெடி. இதை அப்படியே கலக்கி விட்டுறணும். இதில் சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டாங்க செம்மையாக இருக்குங்க. நல்லா கலக்கி விட்டுறணும். அங்கங்கே பிடிச்சிக்கூடாது. நல்லா கீரையோட அது கலந்துடணும். ஓகே, இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆன பிறகு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கலக்கணும். ஏன்னா நாங்கள் எக் போட்டிருக்கோம்ல, அது அப்படியே ஸ்டக் ஆகிடும். ஆயிலெல்லாம் ஊற்றாதீங்க, மறுபடியும் கொஞ்சம் போதும். ஏன்னா கீரை வதக்கும் போதே ஆயில் போட்டிருக்கோம்ல, அதே போதும். நல்லா கலக்கி விட்டிங்கன்னா ஆயிடுச்சு. நம்மளோட வெஜ் நான்வெஜ் கீரை ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா